தமிழக வெற்றி கழகம் 2026 வெற்றி பெற்று சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மாற்றுக் கட்சியிலிருந்து மலமளன்னு வந்து சேர்கிறார்கள். இதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிகமாக வருகிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுகலேருந்து வர்றாங்கல்ல, அதில் இன்று 4 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வர்றாங்க. அவர்களோட வர்ற தொண்டர்கள் அந்த பனையூர் அவங்களுடைய அலுவலகத்துக்குள் பார்த்தீங்கன்னா தாவி ஓடுறாங்க, அடிச்சு மல்லு கட்டி ஓடுறாங்க. என்ன ஒன்றுமே புரியலையே. இதுக்கு முன்னாடி என்ன அந்த கட்சியில் நீங்கள் என்ன பெரிய சாதிச்சிட்டோம் இப்படி ஓடுறீங்க, எனக்கு புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டோம் சொல்லி நீங்கள் வர்றீங்களா? இப்போ அதிமுகவுடைய கூடாரமாக பூராமே தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால், அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு தொண்டர்கள் வந்து பரவலாக பேசுகிறார்கள். அடிமட்ட தொண்டர்கள், கடுமையாக உழைத்த தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் உழைத்தவர்கள், அதாவது ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்கிறது? எங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இப்படி வந்து ஏற்கனவே வந்து ஊழலில் சிறப்பு சிக்கி சின்னபனமானவர்கள் நிறைய பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அதிமுக மட்டுமே அங்கே காலியாக போகிறார்கள். அப்போ அதிமுகவுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில். அப்போ அவங்களுடைய தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ரொம்ப வேதனையாக பேசுகிறார்கள்.